ராஜாராம் ஹென்றி அவர்கள் சொன்னது மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது பலருமே ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த அமைப்பினரை இதை கண்டிச்சிருக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா இது வெளிப்படையான விதிமீறல் அப்படின்னு சொல்ற பார்வை எப்படி எடுத்துக்கிறீங்க? இப்போ நேற்று அந்த கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸுக்கு ஒருத்தர் தலைமை தாங்கியிருப்பார். துவக்கி வச்சது அமைச்சர்லாம் வந்தாங்க, பிரதமர் வந்தார், உள்துறை அமைச்சர் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. துவக்கி வச்சுட்டு அவங்க பேசிட்டு போயிருப்பாங்க. இந்த கான்ஃபரன்ஸில் எல்லாரும் பேசி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு தலைமை தாங்கி ஒருத்தர் யார் யார் என்ன பேசினாங்க, அதில் என்ன முடிவெடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு இதுக்கு வருவாங்க. இவர் பேசுனது தவறுன்னு அப்படி கண்டிக்க தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க கண்டிச்சிருக்கலாம். இப்போ இவர் பேசுனது மட்டும்தான் வெளியே வந்து இவர் பேசியது தவறுன்னு தெரிஞ்சிருந்தான்னு அதுக்குள்ளே நிறுத்துறீங்க. இது வெளிப்படையா தவறுன்னு நீங்க நினைக்கல? இல்ல, அதாவது அந்த இடத்துல யார் தலைமையில் அந்த மாநாடு நடந்ததோ அப்பா எல்லாரும் பல்வேறு கருத்துக்கள், இப்ப இது ஒரு கருத்து மட்டும்தான் நமக்கு தெரியுது. இது மாதிரி பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டிருக்கும். அந்த கருத்துக்களை கண்காணிச்சு அதுக்கு ஒரு முடிவு துறை சார்ந்து நாம் இது குற்றமா பார்க்கப்படுமாயானால் அப்படி நடவடிக்கை அவங்க அதுல கட்டாயமா சொல்லியிருப்பாங்க. யார் அதுக்கு தலைமை தாங்கினாங்களோ அவங்க கடைசி அவங்க முடிவுரை பண்ணையில அந்த தலைமை உரையில கிளீனா சொல்லியிருப்பாங்க, இப்படி இவங்க பேசினாங்க, இப்படி எல்லாம் பேசக்கூடாது, இளம் அதிகாரிகள் சொல்லப்பட்டிருக்கும். இன்னொரு கூடுதலான இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்த விவகாரம் அப்படின்னு திரு ஹென்றி அவர்கள் இந்த பேசுபொருளையே பேசணும்னு, ஆனா காரை செல்வராஜ் அதனுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் பாருங்க அப்படின்றப்ப ஒரு அரசு அதிகாரி எப்படி சமூக ஊடகங்கள்ல அரசியல் கட்சிகளுக்கு எதிர்வினையாற்றி கொண்டு தொடர்ந்து அரசியல் கட்சிக்கு அரசியல் ரீதியான விமர்சனங்களை முன்வைக்கிறத அனுமதிக்க முடியுமா? அதிகாரி அப்படி செய்ய முடியுமா? அப்படி செய்வாங்களா? நேற்று நடந்த கான்ஃபரன்ஸ் அதை தாண்டி நான் கேட்கிறேன், இது தொடர் நிகழ்வு, அதுல என்ன முடிவெடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியாது. இல்லை யாராவது இதை கண்டிச்சு, அதாவது தலைமை உரையாற்றியவர் அதை கண்டிச்சாரா அப்படிங்கிறது தெரியல. அது ஒரு பக்கம். இல்ல, இப்போ நான் ஒரு கேள்வி, ஒரு அரசு அதிகாரி, ஒரே ஒரு அரசு அதிகாரி அதிமுக சார்ந்த நிகழ்வில் பங்கேற்றார் அப்படின்னு சொல்லப்பட்டு தெரிந்த உடனேயே அவர் மீது நடவடிக்கை பாய்கிறது. ஆனா இவர் தொடர்ந்து அரசியல், இவர் புகார் கொடுக்கலாம், அரசிடம் கொடுக்கலாம், நீதிமன்றத்தை நாடலாம், ஆனா இவரே வெளிப்படையா கருத்துக்களை தெரிவிக்கிறது சரியா இருக்குமான்னு கேட்கிறேன். அதாவது இப்போ இவர் பாதிக்கப்பட்ட விஷயங்கள், அந்த ஏற்கனவே இவர் ஒரு அறிக்கை கொடுத்தார் இல்லையா, அதெல்லாம் தவறா இருந்தா ஏன் இவர் பேர்ல நடவடிக்கை எடுக்கல? தவறா இருந்தா அதாவது நான் கேட்பது அப்படி செய்யலாமான்னு கேக்குறேன். இது மாதிரி ஒரு கருத்து சொல்றது தவறுதானா நீங்க கேக்குறீங்க இல்லையா? அப்ப அது தவறா இருந்தா இவர் அந்த கருத்தை வெளியிட்டப்போ இவர் மீது இவருக்கு மேல இருக்கக்கூடிய டிஜிபியும் அங்கதான் என்ன சந்தேகம் வருதுன்னா, நாம் தமிழர் என்ன சொல்றாங்கன்னா, அரசே இதை அங்கீகரிக்கிறது, இவர் அரசின் குரலாக இருந்து எங்களை விமர்சிக்கிறாருன்னு விமர்சனம். அதாவது அரசியல் இருக்கிறவங்க எப்படினாலும் பேசலாம், அதிகாரிகளை தனிப்பட்ட முறையில் பேசுறது எந்த வகையில நியாயம்? நான் கேட்கிறேன், பேச்சுரிமை எல்லாருக்கும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கும் ஒரு எல்கை இருக்குது. அந்த எல்லையை தாண்டி நம்ம விமர்சிக்க கூடாது. ஏன்னா அவங்களோட பணியில் தவறு இருக்கா சொல்லுங்க, அதை விட்டு போட்டு அவங்கள தனிப்பட்ட முறையில் தாக்கணும் அப்படிங்கிறது அதாவது என்ன தனிப்பட்ட முறையில் நான் ஒரு 35 ஆண்டுகள் காவல்துறையில் சொல்றேன், அனுபவத்தில் தான் சொல்றேன். நான் அரசு அதிகாரிகள் மீது விமர்சனம் இருக்கலாம், யார் தப்பு சரின்ற இடத்துக்கு இல்லை. என்னுடைய கேள்வி, இப்போ அரசு அதிகாரி மீது அப்படி ஒரு விமர்சனம் இருக்குதுன்னா அரசு அதிகாரிகள் என்ன செய்வாங்கன்னா, துறை ரீதியாக நடவடிக்கை எடுங்கன்னு சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு போவாங்களே தவிர, புரிந்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன், அவங்களே சமூக வலைதளங்கள்ல இருந்து எதிர்வினை ஆற்றுவாங்களா? அதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்கிறேன். இதுல இவங்க பதிலா அவங்க யார் தவறு செய்தாங்களோ அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. வழக்கு பதிவு செஞ்சதுக்கு அப்புறமும் தொடர்ந்து தாக்குதல் வந்ததாக பதில் அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருந்தது தவறு அப்படின்னா அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும். இல்ல பாதிக்கப்பட்ட கட்சியை சேர்ந்தவங்க இப்ப இன்னைக்கு புகார் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதே மாதிரி மேல இன்னைக்கு போய் டிஜிபி புகார் கொடுத்திருக்காங்க, அதே மாதிரி அப்போ புகார் கொடுத்திருக்கணும். இல்ல நீதிமன்றத்தை நாடி இருக்கணும். ஸ்ரீதர், இப்போ அவர் கடைசி வரைக்கும் அது தவறுன்னு சொல்ல போறது இல்லை. ஏன்னா எனக்கு அதுல குழப்பம் இல்லை. நான் இவரை எப்படி பாக்குறேன்னா, ஆரம்பத்துல இருந்து இவர் போக்கு இப்படிதான் இருக்குன்னு பாக்குறேன். முதல்ல அவர் தவறுன்னு சொல்லிட்டாரு மணி, இல்ல முதல்ல சொல்லிட்டாரு தான். ஆனா இப்போ அது இருந்தா நடவடிக்கை எடுத்திருப்பாங்கல்ல அப்படின்றாரு. நான் அவரோட வருண்குமாரோட ஒட்டுமொத்த நடவடிக்கை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் அவரை சமூக வலைதளங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விளம்பர விரும்பியாக நான் பார்க்குறேன். அவர் சமூக வலைதளங்களில் ஒரே ஒருத்தருக்கு மாத்திரை வாங்கி கொடுத்துட்டாருன்னா அதை 300 பேரை வச்சு அதை ஷேர் பண்ணுவார், அதை போடுவார். அதுவே அது கோட் ஆஃப் கான்டாக்ட்ஸ், அது பிரஸ்ஸோடையோ மீடியாவோடையோ கான்டாக்ட்ல இருக்கக்கூடாதுன்னு இருக்கு. இல்ல, உங்களுக்குமே தனிப்பட்டு திரு வருண்குமார் மீது உங்களுக்கு தொடர்ந்து அவரை எங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல, ஒரு கட்சி ஒரு தனி நபர் மீது ஒரு மோதல் போக்க ஒரு கருத்து போடுறாருங்க, அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு கருத்து போடுறாங்க.
அவர் ஏதோ ஒரு அவர் வந்து அவர் அலுவலகத்துக்கு போய் நம்ம போடல, சமூக வலைத்தளத்தில் அவரே ஒரு பேஜ் ஆரம்பித்து அவர் ஒரு கருத்து போடுறாரு. அப்போ என்ன, அவர் பொது கருத்தை வரவேற்கிறார், அதுக்கு ஒரு எதிர்கருத்து வருவது. அப்போ அப்படி எதிர்கருத்து வரும்போது ஒரு நாள் என்ன போடுறாருன்னா டேக்லைனு டாக்ஸ் பார்க்கிங் டே, நாய்கள் குறைக்கும் தினம்னு போடுறார். அப்போ யார் அவர்களை எதிர்த்து பேசுகிறார். ஒரு அட்மோஸ்ட் டீசென்சியை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இப்படி ஒரு தலைப்பை, அதாவது அவர் கருத்துக்கு எதிர்கருத்து வைப்பவர்களை நான் என மதித்து ஒரு இது போடுறாரு. அது எப்படி சரியான அணுகுமுறை? விமர்சனங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு அது அவர் போடவே கூடாதுன்றது நீங்க புரிஞ்சுக்கலையா? சோஷியல் மீடியா, ஆமா, அவர் நீங்க வந்து அதை பண்ணக்கூடாது, அது வந்து ஒரு அதிகாரிக்கு அனுமதி கிடையாதுன்னு நான் சொல்றேன். இது மட்டும் இல்ல, நீங்க யூனிஃபார்ம் சர்வீஸில் நீங்கள் சினிமா தவிர எங்கன்னா காவல் போலீஸ் ஒரு இன்ஸ்பெக்டரு தன் மனைவியை வண்டியில் ஏற்றி போய் ஃபோட்டோ போட்டு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அவர் மனைவியும் யூனிஃபார்மில் இருக்கிற மாதிரி ஒருத்தர் தோள் மேலே ஒருத்தர் அப்படி சாஞ்சி கை போட்டிருக்க மாதிரி ஒரு புகைப்படத்தை போடுறாரு. இது வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் செய்ய வேண்டிய வேலையா? அது குடும்பத்தினர் வந்து பெண்கள் உட்பட குறிவைத்து ஆபாசம் இது முறையான்னு கேக்குறேன். அந்த அம்மாவும் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், அதனால போடலாமா? இல்ல அதனால இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி அவரோட மனைவி வந்து இவரும் காவலர் ஒரு டிக்டாக் வீடியோ அவரோட நடனமாடி போடலாமா? அப்படி பேச முடியுமா? ஏன் இந்த தப்புனா அவரோட உளவியல் சிக்கலே அதுன்றேன். அதுதான் வருண் அவர்களோட சிக்கலே. ஒரு அரசு அப்படின்ற இடத்திற்கு நம்ம வந்து பேசுறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அதிகாரியினுடைய செயல்பாடுகள் விமர்சனத்திற்குள்ளாகுது. அது எங்க சந்தேகமா மாறுது அப்படின்னா, இவர் திமுக அரசினுடைய நோக்கங்களை, அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னு போகிற போது ஒரு அரசு அதிகாரிக்கு எவ்வளவு தூரம் பவுண்டரி இருக்கு அப்படின்றத அரசு தெளிவுபடுத்த வேண்டாமா? அப்படியே கடந்து போறது இல்ல. ஐபிஎஸ் கேடர் அண்ட் ஐஏஎஸ்ல வர்றவங்க எல்லாம் வந்து ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டிலே வர்றாங்கல்ல, விருப்பப்பட்டால் ஒன்றிய அரசாங்கம் அவருடைய பணிக்கு எடுத்துக்கலாம்ல, தமிழ்நாடு அரசுக்கு ரோலே இல்லைன்றீங்க. நான் எதுக்கு சொல்ல வர்றேன், நான் இண்டோர் மீட்டிங்காக நடந்திருக்கணும். முதல்ல என்னுடைய கேள்வி, பொது வெளியிலே இந்த செய்திகள் வரக்கூடிய செய்திகளாக இந்த மீட்டிங் நடந்திருக்க கூடாது. இந்த மீட்டிங்கில் மற்ற எந்த விடயங்களும் வெளியிலே வராமல் இந்த வருண்குமார் ஏபிஎஸ் பேசியது மட்டும் யூடியூப்ல பரவலாக்கப்பட்டு இருப்பதற்கு காரணம் அவர் ஒன்றிய அரசின் குரலாக பதிவு செய்திருக்கிறார் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. திமுக அதுக்கு நான் காரணம் சொல்றேன். இல்ல, அந்த இடத்துல தான் நான் அரசுக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்பதை யதார்த்தமானங்களே, அந்த நிலையிலிருந்து எந்த மாற்றமும் எனக்கு இல்லை. ஆனால் இது வந்து ஒரு இண்டோர் மீட்டிங், ஒரு சைபர் கிரைம் இப்ப இணையத்தில் ஏற்படுகிற வரமுறையற்ற செய்திகள் குறித்து பேசப்படுகிற பொழுது அந்த இடத்திலே பதிவு செய்யப்படுவை எல்லாம் சீக்கிரசியா இருந்திருக்கணும். இது வெளிப்படையாக கொண்டு வந்திருக்க கூடாது. இந்த யூடியூபை வெளியிலே விட்டு இதை மட்டும் நம்ம காவல்துறை அதிகாரிகள் சொன்ன மாதிரி அந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் இதற்கு பிறகு என்ன கன்க்ளூஷன் பேசியிருப்பாருங்கிற செய்திகள் வரல. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அதுதான் நான் முதல்ல ஒரு பதிவு பண்ணேன். இது ஒன்றிய அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு வராது, இது பின்னாளில் அவர்கள் அரசியல் நடவடிக்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்னுடைய காரணம்.